பொதுவெளியில் பகிரப்பட்ட ஒரே ஒரு புகைப்படம் இது மட்டும்தான். இது பல மனிதனால் உருவாக்கப்பட்ட எரிகளைக் கொண்ட ஒரு மலைப்பாங்கான பகுதி. இந்த வளாகத்தைச் சுற்றியுள்ள சுவர்களை சாட்டிலைட் படம் மூலம் பார்த்தால் சிவப்பு நிறம். முதன்மை இல்லத்தை பாதுகாக்கும் சுவர்கள் நீல நிறம். வளாகத்தின் உட்பகுதியை பாதுகாக்கும் சுவர்கள் மஞ்சள் நிறம். வடகொரிய மக்கள் வாழ்ந்து வரும் பொதுவெளியில் இருந்து பிரிக்கும் வெளிப்புறச் சுவர்கள். இந்த வளாகத்தைச் சுற்றி எரிபொருளை சேமித்து வைக்கும் சிறிய பன்கர் கள் உள்ளன. இவை அணு ஆயுதத் தாக்குதல் அல்லது போர் ஏற்படும்போது மறைந்து கொள்வதற்கான இடமாகவும் பயன்படுத்தப்படலாம். இந்த வளாகத்தின் மிக முக்கியமான பகுதி ஆற்றின் மறுபுறம் உள்ள ரயில் நிலையமாகும். இது நாட்டின் பிற பகுதிகளை இந்த இல்லத்துடன் இணைக்கிறது. இந்த நிலையத்திலிருந்து கிம் ஜாங் உன் ஆற்றை கடந்து இந்த சாலையின் வழியாக தனது கோடைகால தங்குமிடத்தின் உட்பகுதிக்குச் செல்ல முடியும். ஒன்சான் சொகுசு இல்லம். இந்த பிரம்மாண்டமான வளாகம் இருந்தாலும் கோடைகாலத்தில் கிம் ஜாங் உன்னிற்கு பிடித்தமான இடமிதுவல்ல. பியாங்யாங்கில் இருந்து சுமார் 3 மணி நேர ரயில் பயணத் தொலைவில் உள்ள கடலோர நகரம்தான் ஒன்சான். இங்கே கிம் ஜாங் உன்னின் மாராலாகோ பாணி சொகுசு இல்லம் உள்ளது. ஜப்பான் கடலை நோக்கியவாறு அமைந்துள்ள இந்த ஒன்சான் இல்லத்தில் 9 பெரிய விருந்தினர் வீடுகள், ஒரு பொழுதுபோக்கு மையம், அதிபரின் தனிப்பட்ட வீடு மற்றும் அவருடைய மெகா சொகுசு படகிற்கான ஒரு பெரிய தங்குமிடம் ஆகியவை உள்ளன. ஆற்றை கடந்து செல்லும் இந்த பாலத்தின் வழியாகச் சென்றால் அதிபர் பயன்படுத்தும் ரயில் நிலையத்தைக் காணலாம். இதனுடன் மற்றொரு குதிரை பந்தய மைதானமும் உள்ளது. இந்த நிலப்பரப்பு முன்பு ஒரு விமான நிலையமாக இருந்தது. ஆனால் அதிபரின் குதிரை சவாரி பொழுதுபோக்கிற்காக இது மாற்றப்பட்டது. கடலுக்கு அருகில் அதிபரின் தனிப்பட்ட கடற்கரையை பாதுகாக்கும் சில பாதுகாப்பு படகுகள் உள்ளன. நிலப்பரப்பிலிருந்து பார்த்தால் இந்த கடற்கரை பெரிய மலைகளால் இயற்கையாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடங்களை இன்னும் உற்று நோக்கினால் ஒரு தியேட்டர் மற்றும் இண்டோர் பாஸ்கெட்பால் கோர்ட் இருப்பதை காணலாம். மலையின் உச்சியில் பழைய அதிபர் கிம் ஜாங் இல்லின் இல்லம் உள்ளது. ஆனால் கிம் ஜோங் உன் ஆட்சிக்கு வந்ததும் கடலுக்கு அருகில் அவருக்காக ஒரு பெரிய வில்லா கட்டப்பட்டது.